அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு ஹத்தாதியா இறை இல்லத்திலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஏக இறைவனால் வழங்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வழிபாடு துஆ என்று சொல்லப்படுகிற பிரார்த்தனை தான். ஒரு மூமினுடைய வாழ்விலே பிரார்த்தனை என்பது அவசியமாக அன்றாடம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை அதற்கான சான்றுகளோடு யூனுஸ் நபி அவர்களுடைய வரலாற்றோடு நினைவுபடுத்தினோம். திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் துஆ என்ற தலைப்புல நிறைய செய்திகள், நிறைய வரமுறைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவான முறையில் என்ன இருக்குது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி உண்டான அந்த ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, பெரும்பாலான முஸ்லிம்கள்ட்ட இல்லை. துஆ செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் தெரியுமே தவிர துஆவுடைய இலக்கணம் என்ன, எந்த முறையில் நாம் துஆ செய்வது, இப்படியான இலக்கணங்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. தெரிவதற்கான ஆர்வமும் என்ன இல்லைன்னா ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? துஆவுல முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அறியாமையில் இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா துஆ செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை இமாம்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கூட்டுதுவாங்கிற பேர்ல இமாம்களே துஆ செய்யக்கூடிய வழக்கத்தை துவக்க காலத்திலிருந்தே உருவாக்கிய காரணத்தினால துஆனா என்னங்கிறத மக்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லையில. ஏன்னா அவர் தான் கேட்கிறாரு, அரை மணி நேரம் என்ன செய்யறாரு, ஏதோ அரபுல கேட்கிறாரு. நம்ம தெரிய வேண்டியது ஆமீன் மட்டும்தான். அதுக்கு ஒரு கேப் தேவை, அவ்வளவுதான். இமாம் எந்த இடத்துல நிறுத்துறாரோ அந்த இடத்துல ஒரு ஆமீன் சொல்லிக்க வேண்டியது. அப்ப இதற்கு மூல காரணமே என்ன? ஆமீன் நம்ம ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவனுக்கு ஆண் குழந்தைகள் நிறைய இருக்கும், பெண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணாம் அப்படிங்கிற முடிவுலயே என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வான். அந்த இமாம் என்ன செய்வாருன்னா ஆண் குழந்தையை கேட்டு துஆ செய்வார். இவர் என்ன செய்வார், அதுக்கும் உட்காந்து ஆமீன் ஆமீனும் கேள்விப்படுறீங்கல்ல. அதே மாதிரிதான் சில பேர்த்துக்கு பெண் குழந்தை வேணும், சில பேர்த்துக்கு ஆண் குழந்தை வேணும். நம்மளுடைய உள்ளத்தை பத்தி இமாம் தெரிஞ்சா வச்சிருக்கிறாரு. அல்ல தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்துல எனக்கு இந்த தேவை, எனக்கு இந்த தேவைன்னு யாராவது எழுதியா வாங்குறாங்க? இமாம் துஆ செய்ய போறாரு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை அப்படி எல்லாம் கேட்கவா செய்யறாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. அர்த்தம் புரியுதோ இல்லையோ, ஒரு இடவழி விட்டுருச்சா அந்த இடத்துல ஒரு ஆமீன் சொல்லிட வேண்டியதான். இதுதானே இன்னைக்கு நிலைமையாக இருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட்டு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சதில்லை, ஓதியதே கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆமீன் சொல்லக்கூடிய இடம் ஒண்ணுதான் இருக்குது பாத்தீங்கன்னா. எந்த இடம்? ஜமாத்துல நிற்கும் போது இமாம் வலல்லாலின்னு சொல்லுவார்ல, அந்த நேரத்தில் நம்மளும் ஆமீன் சொல்லத்தானே செய்யணும். இதை தவிர ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த வாழ்க்கையும் நீங்க புரட்டி பாருங்க. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு
பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது. இப்ப நேத்து கூட நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. பத்ர் போர்ல அவ்வளோ நேரம் சஜிதா பண்ணி 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 என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போதும் போதும் சொல்ற அளவுக்கு. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, இது ரொம்ப ஒரு இக்கட்டான காலம், இது முக்கியமான ஒரு போர், இதுல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும், அதனால நாம எல்லாருமே சேர்ந்து என்ன செய்வோம், நான் வந்து துவா ஓதுறேன், நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா? பத்ர்ல ஓதல, உஹதுல ஓதல, ஹந்தக்ல ஓதல, எந்த ஒரு போரிலும் ஓதவே இல்லை கூட்டுதுவா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்லையே என்ன இல்லைன்னு கேட்டா, இந்த கூட்டுதுவாங்கிறதுக்கு வந்து வழிகாட்டுதலே இல்லை. அதை வந்து இமாம்கள் கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால மக்களுக்கு என்ன இல்லை, அதை பத்தி உண்டான கவனமே இல்லை. நீ தான் துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், கேள்வி கேட்பாங்க. நீங்க தொழுகணும்னு நான் சொன்னதுனால தானே அத்தைஹியாத் எப்படி ஓதணும்னு நீங்க கேட்குறீங்க, நீங்க ருக்கு செய்யுங்க. அப்ப ருக்குன்னா நம்ம எப்படி செய்யறது, சஜிதானா எப்படி செய்யறதுன்னு கேள்வி கேட்குறீங்கல்ல. காரணம் என்னன்னா, பொறுப்பு உங்க தலையில போட்டாச்சு, துவாவை உங்க தலையில போடல. அது நம்மளே என்ன செய்யுமா, விசேஷமாக அதுக்குன்னு பயங்கரமான துவாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு வருஷ கணக்கா பாத்தீங்கன்னா 5 நேர தொழுகைக்கு ஒன்னே தான் படிச்சுட்டு இருப்பேன். இந்த ஃபஜ்ருக்கு இதை கேட்கணும், லோஹருக்கு இதை கேட்கணும், அசருக்கு இதை, பொதுவான துவா தான். ஆனா இதை மட்டும்தான் குறிப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, பாக்குறீங்களா இல்லையா? அதனால முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த பிரார்த்தனை செய்யுதல் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதற்கு மூல காரணமே என்னன்னு கேட்டா, அதனுடைய விவரங்கள் தெரியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் இதுதான். பொதுவாக பிரார்த்தனை சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் என்ன செய்யும், நம்மளுக்கு உள்ளத்துல இருக்கும். சில சந்தேகங்களை என்ன செய்வான்னா நேரடியாவே நம்ம கேட்டுருவோம். உதாரணமா உங்களுக்கு வந்து நோன்புல ஒரு சந்தேகம் வருதுன்னு வைங்களேன், கேட்டுருவீங்கல்ல. சில சந்தேகம் கேட்கக்கூடிய எந்த விதமான கூச்சமும் இருக்காது, தயக்கமும் இருக்காது, என்ன செஞ்சிருவோம், நம்ம கேட்டுருவோம். இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும், அது என்னன்னா நேரடியா கேட்காம அது வேற ஒரு ஆள் கேட்ட மாதிரியே நம்ம கேட்கறது. சில சந்தேகங்களை நம்ம அப்படி கேட்கறோம் பாத்தீங்களா. ஆலிம்சா இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் என்ன செய்யறாங்கன்னா அவங்களா விரும்பி கொடுக்குறாங்க, இது எப்படி வாங்குறது ஹராமா இப்படி கேட்கறது. எனக்கு இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்ட் அப்படி ஒரு ஆள் கேட்க சொன்னாருங்கிறது. யார் அந்த ஃப்ரெண்டு, ஏன் அந்த ஃப்ரெண்டுக்கு அதை கேட்க முடியாதா? அது என்னன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தயக்கம். இதை போய் நம்ம கேட்டோம்னா நம்ம வரதட்சணையை பற்றி தான் கேட்கறாருன்னு அவர் நம்ம நினைச்சிருவார். தயங்கி என்ன செய்யறதுன்னா மூடி மறைச்சு சந்தேகத்தை கேட்கறது. இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும், அதை கேட்கறக்கே நம்மளுக்கு அச்சமா இருக்கும். இதை நம்ம கேட்கலாமா, இந்த கேள்வியை போய் நம்ம ஒரு பொது இடத்துல போய் கேட்டா நம்மளுக்கு ஈமான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம இதை போய் நம்ம கேட்டோம்னு சொன்னா, நீ எல்லாம் ஒரு ஈமான்தாரியாடா, இதை பத்தி எல்லாமாடா நீ கேட்ப அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகுறது? அதனால என்ன செய்வாங்கன்னா சில சந்தேகங்களை வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கும், அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது சஹாபாக்களுக்கும் இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 132வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னா நஜிது ஃபீ அன்ஃபுஸினா மா யதஆலமு அஹதுனா ஐயதகல்லம பிஹி. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எங்களுக்கு வந்து உள்ளத்துல பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுகிறது. அது எப்படிப்பட்ட சந்தேகம், அதை வெளியில சொல்றதுக்கே நாங்க பயப்படுறோம். இது எங்களுடைய சந்தேகம்னு உங்கள்கிட்ட கேட்டா அது வந்து நீங்க நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவீங்க. என்னடா நீ இப்படியா இருக்கிற, இதெல்லாமா உன்னுடைய நினப்புல வருது, அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பலவீனமான ஆளா, மோசமான ஆளா அப்படின்னு மற்றவங்களே என்ன செஞ்சிருவாங்க, நாங்க கேள்வி கேட்கறத வச்சு எங்களை வந்து மட்டமா கருதிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மட்டமான சந்தேகங்கள் எல்லாம் உள்ளத்துல வருது, ஆனா வெளியே சொல்றதுக்கு நாங்க என்ன செய்யறோம், பயப்படுறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கிறாங்க, அவுக்கது வஜத்துமுஹு, உண்மையிலேயே அப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகமா வருது, அப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதா, எப்படி வெளியே கேட்கறதுக்கு தயங்குற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதா?
ஆமான்னு சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? தாக்க ஸரீஹுல் ஈமான். அதான் நல்ல ஈமானுக்கு அடையாளம். நல்ல ஈமானுக்கே அடையாளம் என்னது? ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருது பாத்தீங்களா? ஈமான் இல்லாதவனுக்கு என்னதுக்கு சந்தேகம் வருதுங்கிறான். அல்லாஹ் பத்தி அவனுக்கு அச்சமே இல்லைன்னு வைங்களேன், அவனுக்கு என்னதுக்கு சந்தேகம் வருது? அல்லாஹ் வந்து இதை குற்றம் முடிப்பானா குற்றம் முடிக்க மாட்டானா அவனுக்கு சந்தேகமா வரும். அவன் தான் அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஈமான்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த சந்தேகமே என்ன செய்யுது? நாம ஈமான்தாரின்னு சொல்றோம், ஆனா இதை செய்யலாமான்னு ஒரு சந்தேகம் ஏன் வருது? ஈமான் இருக்கிறதுனாலதான் வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை பாராட்ட தான் செய்யறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சஹாபாக்கள் எந்த சந்தேகத்தை வந்து வெளியே கேட்பதற்கு கூச்சப்பட்டாங்களோ மார்க்க ரீதியாக, அந்த சந்தேகத்தையே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதுதான் ஈமானுக்குரிய அடையாளம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டா, மனிதன் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் சில சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? விவாதம் பண்றது இல்லை. சில விஷயங்கள் நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்ப விதி சம்பந்தமான கேள்வி கேட்கறீங்களா, பதில் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு, விட்டுறாங்க, அவ்வளவுதான். அதுல போட்டு நோண்டி 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 எல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா அதை பத்தி தர்க்கம் பண்ணாதீங்கன்னு ஹதீஸ் இருக்குது இல்ல, அதை கேட்கக்கூடாது. அதே நேரம் பிரார்த்தனை சம்பந்தமாக நம்ம கேட்கலாம்ல. நம்மளுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யுது. என்ன சந்தேகம்? இப்ப நாம அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறோம்னா, எத்தனையோ தடவை பல தேவைகளை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறோம். குடும்பத்தை பத்தி கேட்டிருக்கிறோம், வியாபாரத்தை பத்தி கேட்டிருக்கிறோம், ஆரோக்கியத்தை பத்தி கேட்டிருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க ஒரு 100 விஷயத்தை கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், அதுல எத்தனை விஷயம் நடந்திருக்குது? நீங்க 100 கேட்டிருப்பீங்க எல்லாருமே. 100 விஷயம் கேட்டா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் தான் நடந்திருக்கும், அல்லது ஒரு 5 விஷயம் தான் நடந்திருக்கும். அப்ப நமக்கு சந்தேகம் வரத்தானே செய்யுது. ஏன்னா அல்லாஹ் தன்னை பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான்? இதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நீங்க என்ன சொல்லணும்? ஃபஇன்னி கரீப், நான் உங்க அருகில் இருப்பேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்ங்கிறவன் நம்ம தூரத்துல எல்லாம் கிடையாது. என்னுடைய அடியான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்கிறான், நீ என்ன சொல்லணும்? உன் பக்கத்துல தான். எதுக்கு அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான்? உஜீபு தாவத தாஇ இதா தான், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதை நிறைவேற்றி தருவதற்கு என்றே அல்லாஹ் உங்கள் அருகில் இருக்கிறான். அல்லாஹ் நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறான்னு கேட்டா நாம துஆ செய்வோம் இல்ல, அதை நிறைவேற்றி தர்றதுக்கு தான் அல்லாஹ்வே என்ன செய்யறானா? அருகில் இருக்கிறானா. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான், பல் யஸ்தஜீபுலி, அதனால எந்த தேவையா இருந்தாலும் சரி நம்மள்ட்டே கேளு. வல் யூமனு பி, என்னையவே என்ன செய்யுங்க? நீங்க ஈமான் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் என்ன விட்டா நாதி கிடையாது, எங்கிட்டயே கேளுங்க. அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அல்லாஹ் 2வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனத்துல என்ன செய்யறான்? ரொம்ப தெளிவாக சொல்றான். இப்படி அல்லாஹ் தானே சொல்றான், நான் உங்க பக்கத்துல இருக்கிறேன், நீங்க கேட்டா தருவேன்னு குர்ஆன் வசனத்துல சொல்றான். கேட்டு கேட்டு பார்க்கிறோம். சில விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? நேர்ச்சை பண்ணி எல்லாம் கேட்கிறோம். யா அல்லாஹ் நீ இதை நடத்தினால் நாங்க அதை செய்யறோம், நீ இதை நடத்தி கொடுத்தீங்கன்னா அநாத நிலையத்துக்கு நாங்க இதை செய்யறோம். இப்படி இல்லாம நான் நேர்ச்சி பண்றோம்ல, அப்படி பண்ணி அந்த காரியம் நடக்குதா? அப்ப இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா தான் இருக்கு. நீங்க கேட்டா கொடுப்பேன்னு நல்லா சொல்றானா இல்லையா? நேத்து கூட தெளிவா சொன்னமே, நீங்க கேட்கலன்னா எனக்கு கோபம் வரும்னு நல்லா சொல்றான். அப்ப நம்ம அதுக்கு பயந்து என்ன பண்றோம்? அல்லாஹ்விட்ட யா அல்லாஹ் எனக்கு அதைத்தான் ஏத்தாங்கிறோம், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறோம். பல விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் என்ன செய்யல, நடக்கவே மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் கூட சொல்றாங்க பாருங்க, சுனன் திருமதியில 3556வது எண்ணில் இது இருக்கிறது. என்ன இருக்கிறது? இன்னல்லாஹ ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் நித்திய ஜீவன், சங்கையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்துக்கு வெட்கப்படுறான். என்ன விஷயம்? இதா ரஃபா ரஜுலு இலைஹி யதைஹி, அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் கையேந்துகிறான், துஆ செய்யறதுக்கு என்ன செய்யறான்? இப்படி கையேந்துறான். அவனுடைய தேவையை கேட்கிறான், ரொம்ப நேரமா கேட்கிறான். அந்த கையை ஐய ருத்துஹுமா சிஃப்ரன் ஹாயிபத்தைன்,
வெறும் கையாக அதே கையாக திருப்பி அனுப்புறதுல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெக்கம். என்ன வெக்கம்? நம்ம எவ்வளவு பெரிய கொடையாளன் நினைச்சுக்கிட்டு என்னுடைய அடியான் கேட்கிறான். நம்மளுடைய வல்லமையை புரிஞ்சுதானே கேட்கிறான். என் கஷ்டத்தை நீக்குன்னு சொல்லி என்னால் படைக்கப்பட்டவன் ஏன் கேட்கிறான்? என்னுடைய வல்லமை என்னன்னு அவனுக்கு தெரியுது, என்னால முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. இப்படிப்பட்டவன் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல நாம கொடுக்காம இருக்கிறது சரியில்லையே. அவனுக்கே கூச்ச வரணும். சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு கூச்ச வரும் பாத்தீங்களா, வெளியே தலை காட்ட மாட்டான். அந்த கூச்ச உணர்வால அல்லாஹ்வுக்கு எதுல வைக்க வருது? அவன் கேட்டு நான் கொடுக்காம இருக்க கூடாது, எப்படி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த செய்தி என்ன செய்யறாங்க, சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சந்தேகத்தை நமக்கு வந்து இப்ப இந்த ஹதீஸ் தான் எழுப்புது, குர்ஆன் வசனம் தானே எழுப்புது. அப்ப இது சம்பந்தமாக மார்க்கத்தினுடைய பார்வை என்ன, விளக்கம் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுதானே வைக்கணும். அதுக்கு பலவிதமான காரணங்கள் என்ன இருக்கிறது. ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால் பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. திருமதியில 3573வது ஹதீஸ், அதை நீங்க படிச்சு பாருங்க. முஸ்னதுல 11133வது ஹதீஸ், அது ரெண்டையுமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை எதனால சில நேரங்கள்ல நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இதான் நம்மளுடைய சந்தேகம். ஏன் அல்லாஹ் தரமாட்டேங்கிறாங்கிற சந்தேகம் தான். இதுக்கு விடைய அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நேரடியாவே சொல்லிடுறாங்க. ஏன் உனக்கு கிடைக்கல, நீ கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தெளிவாவே சொல்லிடுறாங்க. பொதுவாகவே இந்த சந்தேகம் வர்றது கூட காரணம் என்ன, நாம என்ன நினைக்கிறோம், இறைவன்ட்ட நம்ம கையேந்துறோம், நம்ம கேட்டவன கொடுத்தோம்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்விட்ட கையேந்துறோம், கையேந்தனவன 1 மணி நேரத்தில் அல்லாஹ் வந்து கொரியர்ல அனுப்பிடணும். நம்மளுக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்ன செய்யணும், அல்லாஹ் உடனே கொரியர்ல அனுப்பணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். தந்தி அடிச்ச மாதிரி நான் கேட்டல்ல, அரை மணி நேரத்தில் கொண்டு வா, 10 நிமிஷத்துல கொடுத்துரு. இந்த எதிர்பார்ப்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட கூடுதலாக இருக்கிறது. கொடுத்த கடனை கேட்டாவே இழுத்தடிக்கிறான். உலகத்துல மனுஷன் எப்படி இருக்கான், நம்பி கொடுத்திருக்கிறோம், திருப்பி கொடுக்கிறேங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறான். கொடுத்த கடனை கேட்டாவே இழுத்தடிக்கும் போது அல்லாஹ்ட்ட நம்ம கொடுத்தா வச்சிருக்கிறோம். யா இல்ல எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தான்னா நம்ம கொடுத்தா வச்சிருக்கிறோம் அல்லாஹ்ட்ட. நீ கொடுத்த கடனையே மனுஷன் திருப்பி வாங்க கொடுக்க மாட்டேங்கிறான, உடனே சொன்ன தேதியில கொடுக்க மாட்டேங்கிறான, கொடுக்காம கூட இருக்கிறான்ல. அப்ப இதையெல்லாம் நம்ம கருத்துல கொள்ளாம நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்விட்ட கேட்டா உடனடியே நம்மளுக்கு கொடுத்தரணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்கள் பிரார்த்தனை செய்தால் இம்மா ஐயு அஜ்ஜில்லஹு தாவதஹு, சிலவேத்தினுடைய பிரார்த்தனையை, சில பிரார்த்தனை அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு கேட்டா உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டத்தோட பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து இருப்போம், கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விட்ட நம்ம துஆ செய்வோம், ரொம்ப அவசியமான தேவையா இருக்கும். வழியே தெரியாம தான் பள்ளிவாசலுக்குள்ள நம்ம வருவோம், துஆ செஞ்சுட்டு வெளியே போயிடுவோம். திடீர்னு பார்த்தா நம்ம எதை நம்ம நாடி போனோமோ அது நம்ம கண்ணு முன்னாடியே தேடி வரும். அப்படியான சம்பவங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் நடைபெற்றது. அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்டிருப்போம், கேட்ட மாதிரியே என்ன செய்யும், ஆண் குழந்தையை கேட்டிருப்போம், கரெக்டா ஆண் குழந்தை கிடைச்சிருக்கும். பெண் குழந்தையை கேட்டிருப்போம், கரெக்டா பெண் குழந்தை கிடைச்சிருக்கும். உடனடியாக அல்லாஹ் கொடுக்குறான் பாத்தீங்களா. ஒண்ணு நீங்கள் கேட்டதை அல்லாஹ் என்ன செய்வான், உடனடியாக கொடுத்துருவான். அல்லது என்ன, நீங்கள் கேட்டதை மறுமை வர அல்லாஹ் என்ன செய்வானா பிற்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பான். நீ கேட்டுட்டே இருப்போம், நம்ம இப்ப கிடைக்காது, திடீர்னு மறுமை நாள்ல போய் நம்ம நிப்போம் பாத்தீங்களா, அப்ப நம்மளுக்கே புரியாத புதிரா இருக்கும். பெரிய பரிசா என்ன செய்வான் அல்லாஹ், மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் நம்ம கையில கொடுப்பான், பெரிய பரிசா இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம், இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே உலகத்துல செய்யலையே. நம்ம வாரி வாரி வழங்கவா செஞ்சா, அப்படியும் செய்யல. 24 மணி நம்ம சஜிதாவிலேயே கடந்தா, அப்படியும் செய்யல. ஆனா திடீர்னு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானேன்னு மறுமை நாள்ல அவனுக்கே என்ன செய்யும், ஆச்சரியம் வரும். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். என்ன சொல்லுவான், இது நீ கேட்கலன்னு நீ நினைச்சுக்கிட்டியா, எதனால நான் இதை கொடுக்குறேன், நீ அன்னைக்கு உட்காந்து பள்ளிவாசல்ல உன்னுடைய வீட்டுல ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு அரை மணி நேரம் நீ அழுது துவா செஞ்சியா இல்லையா, ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சியா இல்லையா,
அன்னைக்கு உனக்கு கிடைக்கல, நீ அன்னைக்கு கேட்டதுதான் நான் இன்னைக்கு கொடுக்குறேன். அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்திருந்தா அது உனக்கு மன சமாதி அடைஞ்சிருக்கும், சமாதானம் அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் கொடுக்கறது உனக்கு எப்படி இருக்குது? அதை விட பல பல மடங்கு உனக்கு மகிழ்ச்சியா இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லி சில நபர்களுடையது அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. சில வகையான பிரார்த்தனைகள் மறுமை நாள்ல என்ன செய்வான்? அல்லாஹ் கொடுப்பான். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் போது இந்த அடிப்படையில் தான் செய்யணும். ஒண்ணு அல்லாஹ் என்ன செய்வான்? உடனடியா கொடுக்கவும் செய்வான், அல்லது அல்லாஹ்விட்ட நம்ம கேட்கறது மறுமை நாள்ல நம்ம கேட்டதை விட பெருசாகவும் கிடைக்கும். அது தெளிவா தெரியுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ரூட்டையும் சொல்றாங்க. வஇம்மா ஐ யஸ்ரிஃபு அன்ஹு மினஸ்ஸூஇ மிஸ்லஹா. நீங்க அல்லாஹ்விட்ட ஒன்னு கேட்டிருப்பீங்க, அது ரொம்ப ரொம்ப அற்பமானதா இருக்கும். உங்களுக்கு அது பெருசா தெரியும். 10 லட்சம் நமக்கு பெருசா தெரியுமா? நம்ம அல்லாஹ்விட்ட 10 லட்சம் பெருசா கேட்டிருப்போம். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவன் 10 லட்சத்தை இப்ப கேட்கறான், ஆனா இதை விட இன்னும் பெரிய பெரிய ஆபத்துகளை அவன் சந்திக்க போறான். அந்த ஆபத்துகளை நம்ம தடுத்துறோம். இன்னைக்கு கூட நம்ம சில விபத்துகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்ல? 2 பேர் ஸ்கூட்டர்ல போவான், பைக்ல போவான், 2 பேருமே போய் மோதுவானுங்க. ஒருத்தன் மௌத்தா போயிடுவான், ஒருத்தன் மட்டும் என்ன செய்வானா பொழைச்சுக்குவான். ஆனா அவனும் பொழைக்க கூடாது. நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவன் 2 பேரும் சேர்ந்தானே போனாங்க, 2 பேருக்கு அடிபட்டு இருக்கணுமா இல்லையா? ஒருத்தன் மட்டும் மௌத்தா போய் கிடப்பான், இன்னொருத்தன் என்ன செய்வான்? அப்படி தப்பிச்சு நிற்பான். இது காரணம் என்ன? அவன் அந்த நேரத்தில் இறைவன்கிட்ட கையாந்தவா செஞ்சான்? அப்படி ஒண்ணும் இல்ல. விபத்து நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம யாராவது கையா வந்தவா செய்யும்? அப்படி இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அவனை அந்த விபத்திலிருந்து தவிர்ப்பதற்காக என்ன செய்யறான்? அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் துவா செஞ்சான, அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் துவா செஞ்சான, அவன் கேட்டது வேற, அவன் கேட்டது 50,000. இன்னைக்கு இவன் விபத்தில் அவனுடைய கால் முறிஞ்சு போச்சு அல்லது கை முறிஞ்சு போச்சுன்னா செலவு 25 லட்சம் ஆகி போயிடும். இந்த விபத்தை விட்டு நம்ம இவனை தடுத்துருவோம். இருக்கா இல்லையா? இப்ப நாம என்னன்னா கேட்டது மட்டும்தான் நம்ம நினைவுல இருக்கும், இதெல்லாம் நம்மளுடைய நினைவுல வருதா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்ய இந்த 3ஐயும் மையமா வைத்துக் கொண்டு உள்ளத்துல ஆழமாக பதிவாக்கி கொண்டு அல்லாஹ்ட்ட நீங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது துவாவினுடைய முக்கியமான அம்சங்கள். அதே மாதிரி நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படாததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த காரணத்தை நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நாம வாட்டு துவா செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், உருகி உருகி நம்ம துவா செய்வோம், சந்தேகம் இல்லை. ஆனா அந்த துவா ஏற்கப்படாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? எவனாவது உனக்கு சாபம் போட்டிருப்பான், வேற ஒன்றும் இல்லை. பிறர் சாபத்திற்கு உள்ளானவர்களாக நாம் வாழ்ந்தால், பிற மனிதனுடைய சாபம் இருக்குல்ல, ஒருத்தனுடைய மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன், அவன் என்ன பண்றான்? எனக்கு சாபம் போட்டான். என்ன சாபம்? உன் கடை விளங்காதுறாங்கிறான், உன் குடும்பமே விளங்காதுங்கிறான். அப்படி ரொம்ப வேதனைப்பட்டு சாபத்தை போட்டான்னு வைங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன்? யா அல்லாஹ் என்னுடைய கடையில பரக்கத்தை தான்னு நான் துவா செய்யறேன். ஆனா என்னால பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணிருக்கிறான்? இவன் கடை விளங்க கூடாதுன்னு அவன் சாபம் போட்டிருக்கிறான். அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு கேட்டா, சாபம் போட்டான் பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா, இத்தகி தாவத்தல் மக்லூம், அநீதம் விளைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சொல்லால உங்களுடைய செயலால ஏதோ ஒன்றின் காரணமாக யாராவது ஒருத்தன் பாதிக்கப்பட்டு, எல்லாருமே சபிப்பான் இல்ல, சில பேர் சபிக்கிறாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில சில பேர் என்ன செய்ய, நாசமா போ, அப்படி போ, இப்படி போ, அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரியான பாவத்தை நீங்கள் செய்திருந்தால், நீங்க என்னதான் அல்லாஹ்விடத்துல அழுது தொழுது நீங்க துவா செஞ்சாலும் சரிதான், உங்களால பாதிக்கப்பட்டவன் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு வேண்டி இருக்கிறான, நான் எப்படி கொடுக்கறது? அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க பார்க்கலாம், பரவலா பார்க்கலாம், நிறைய செல்வம் இருக்கு அவனுக்கு, ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்காது. அப்படி நிறைய பேர்த்த நீங்க பாக்குறீங்க, ஊரே கோடீஸ்வரன்ப்பா, ஊர்லயே அவன் தான் பெரிய செல்வம் தான், அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவன் நிம்மதி இல்லாமயே சுத்திட்டு இருப்பான். ஏன் நிம்மதி இல்லாம சுத்துறான்? நிம்மதி இல்லாம அவன் சுத்துறது காரணம் என்ன? அவனாவது எவனாவது பாதிக்கப்பட்டிருப்பான். குறிப்பா இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்க பாத்தீங்களா,
அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க நல்லா நுழைஞ்சு பாருங்க. பெரிய அதிகாரியா இருப்பான், போலீஸ் அதிகாரியா இருப்பான். போலீஸ் அதிகாரிகள்ல பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவன் பொண்டாட்டிக்கு ரொம்ப நோயா இருக்கும், அவன் புள்ள எங்கேயாவது தலாக்காய் அப்படி போய் கிடக்கும், அல்லது அது ஊர் மேயும், அல்லது இவனுக்கு வெறும் நோயா இருக்கும். இப்படியான விஷயங்கள் நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க. ஓரமா கடை போட்டிருப்பான் பாத்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சும்மா ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி கொண்டு வச்சு அதை இப்படி இந்த மாதிரி ஒரு இதை போட்டு அவன் என்ன செய்வான், அவன் வந்து வித்து விற்பனை பண்ணிட்டு இருப்பான். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவான், போய் எட்டி உதைக்கிறான் பாத்தீங்களா, எட்டி உதைச்சு கீழே தள்ளுவான். அவன் என்ன பெரிய என்ன நாட்டு பெரிய குற்றமா அவன் பண்ணிட்டான். சரி, இந்த இடத்துல போட வேணாம்னு சொன்னா போட வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா அதிகார திமிரில் என்ன பண்ணுவாங்க, எட்டியை மிதிச்சு விட்டுருவாங்க. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கு, அவனுக்கு அதிகாரம் இருக்கனால திருப்பி கேட்க மாட்டான். அவன் சாபம் போடுவானா இல்லையா. இந்த சம்பவத்தை கூட நம்மை அறிந்த மார்த்தாண்டத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார். மார்த்தாண்டத்தில் தான் கடை போட்டிருக்கிறாரு. அவரு கடைக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் கடை போட்டிருந்தான், பிளாட்ஃபார்ம் கடை. ஒரு அதிகாரி வந்து இப்படி பண்ணாராம். இன்னைக்கு அவன் கால் ஊனமா இருக்கான். யார், அந்த அதிகாரி இதே மாவட்டத்துல தான். அவன் போட்ட சாபம் தான், வேற ஒண்ணு இல்லை. அவன் போட்டிருக்கான் பாத்தீங்கன்னா சாபம். அப்ப நம்மால பிறர்கள் வேதனைகளுக்கு உள்ளாயிருக்கிறார்களா, அதை ரொம்ப என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஆழமான முறையில சிந்திக்கணும். நம்ம சும்மா யாரெல்லாம் நீ எனக்கு தரலன்னு வேதனைப்பட்டு இருந்தா மட்டும் பத்தாது. வீட்டுல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்யணும். இப்ப மாமியா அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம அதிகமா மருமகளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோமா, ஒருவேளை மருமகன் நம்மளுக்கு சாபத்தை போட்டாங்களா, இல்ல மாமியாவே நம்மளுக்கு சாபத்தை போட்டாங்களா, அல்லது நம்முடைய அண்ணனோ தம்பியோ யாராவது நம்மளுக்கு சாபத்தை போட்டாங்களா, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான்ல அவன் சாபம் போட்டிருக்கலாம்ல. ஏன்னா நாம நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தானே விசுவாசமா நடக்கிறோம். அண்டை வீட்டாருக்கு வந்து விசுவாசமா நம்ம நடக்கிறோம் இல்லையில. மன வெந்து போய் இருக்கிறானே பல பேரு, ஏண்டா இவன் பக்கத்துல வந்து நம்ம குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன வெறுத்து பேசக்கூடிய எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். இவன் விளங்குவானா, இவன் உருப்படுவானா அப்படிலாம் கேட்கிறான்ல. நம்மள்கிட்ட பலம் இருக்கிறதுனால அவனுக்கு நம்மளுக்கு எதிர்க்க முடியல. ஆனா அவன் மனசு என்ன பண்ணுது, படாத பாடுபடு. காசு இருந்தா போலீஸ்ல போய் ரிப்போர்ட் ஆகுது பண்ணுவான், காசும் இல்ல. அவன் பயில்வானா இருந்தா அடிக்கவும் செய்வான், பயில்வானும் இல்லை, பலமும் இல்லை. அப்ப அவன் என்ன செய்வான், ராத்திரி நேரம் படுத்து கிடப்பானா, நாம ஏசியில நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம். அவன் ராத்திரி படுத்து அவனுக்கு தலாணி ஃபுல்லா என்ன ஆகும், கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, சாபம் போட்டுக்கிட்டே கிடப்பான். அப்ப ரசூலா சொல்றாங்க பாருங்க, சாபம் போடக்கூடியவன் யாரா இருந்தாலும் சரிதான். சாபம் போடக்கூடியவன் முஸ்லிமா இருந்தா தான் அல்லாஹ் வந்து அவன் பிரார்த்தனை ஏத்துக்குவாங்கிற அவசியமே இல்லை. ரசூலா என்ன சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவன், அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவன், அவன் முஸ்லிமா இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் அல்லாத வேற மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லாவே திட்டவனா இருந்தாலும் சரிதான். அல்லாவே கண்டபடி திட்டுறான். ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு முஸ்லிமால பாதிக்கப்பட்டான், தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அதிகார ரீதியாக பாதிக்கப்பட்டான். அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவன் பக்கத்துல உள்ள நியாயம் தான் பார்ப்பான். அவன் சாபத்தை கேட்டான முடிஞ்சு போச்சு. இப்ப விளங்குதே இல்லையா உங்களுக்கு. பிற மனிதர்களுடைய சாபம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா சிந்திக்கிறதே இல்லை. சொல்ல போனா நம்ம இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கிறோமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. அவங்க யாருக்காவது அநியாயம் பண்ண போறாங்களா, அநியாயம் பண்ணி இருக்கிறாங்களா, ரசூல்லா தொல்லை பண்ணி இருக்கிறாங்களா. பிற மனிதனை தொல்லைப்படுத்தாதீங்கன்னு சொன்னது ரசூல்லா தான். பிற மனிதர்களுக்கு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த விதத்திலையும் குறை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது ரசூல்லா தான். பிறர் விஷயத்துல நீதி தவறக்கூடாதுன்னு சொன்னது ரசூல்லா தான். ஆனா ரசூல்லாவுக்கே பயம் வந்துச்சா இல்லையா. எப்படிப்பட்ட பயம், லாஸ்ட் சஹாபாக்களை எல்லாம் ஒண்ணு கூட்டி வைக்கிறாங்க, ஒண்ணு கூட்டி வச்சு பல விதமான உபதேசங்களை பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி உரையே அதுதான், பெரிய உரை, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி உரை. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மொத்த அம்சத்தையும் ஜிப் பண்ணி சுருக்கமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல ஒரு உரை, அதான் இறுதி உரை, பேருரைன்னு நம்ம சொல்றோம். அந்த பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க, மன் குந்து ஜலத்து லஹு லஹரன், யாருடைய முதுகிலாவது நான் சாட்டையில் அடித்திருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
யாருடைய முதுகலையாவது நான் அடித்திருந்தால் பல் எக்தஸ மின்னி பஹாதா லஹ்ரி பல் எக்தஸ மின்னி, என் முதுகு நான் காட்டுறேன், இங்கேயே நீங்க வந்து பழி வாங்கி. ரசூலுல்லாஹ் அடிச்சது இல்லை, ஆனாலும் மனிதன் என்ற முறையில ஏதாவது ஒண்ணு அடுத்தவங்க மேல ஏதாவது ஒரு தொல்லை பட்டிருக்கும் இல்ல, ஏதாவது ஒரு ரீதியில வந்திருக்கும் இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த 1,00,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யாருடைய முதுகிலாவது நான் அடித்திருந்தால் என் முதுகு நான் திறந்து விட்டுறேன், நீங்க வந்து உடனே பழி வாங்கிக்கலாம், நான் இறை தூதர் அப்படியெல்லாம் உங்களுக்கு எந்த பயமும் தேவையே இல்லை. நானும் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுறேன். நீ இன்னைக்கு என்ன அடிக்காம முட்டேனா பழி வாங்காம முட்டேனா மறுமையில போய் நான் என்ன செஞ்சிருவேன், அல்லாஹ்விட்ட மாட்டிடுவேன்ல, அங்க எனக்கு தப்பிக்க முடியுமா? என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்கத்தானே வேணும். அதனால என்னுடைய முதுகை நான் திறந்து போடுறேன். என் மூலம் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால், அடி வாங்கி இருந்தால் அநீதமாக என்ன வந்து அடிங்கன்னா, யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் குன்து ஷதம்தலஹு இருளன், யாருடைய மானம் பறிபோகின்ற விதத்திலே நான் நடந்திருந்தால், ஏசி இருந்தால், வார்த்தையை சொல்றேன். நம்ம எவ்வளவு கேவலமா பேசணும், பிற மனிதன் கேவலமா பேசுறோமா இல்லையா? வார்த்தையை விட அந்த அடியை விட வார்த்தை சில பேருக்கு என்ன செஞ்சிடும், வாழ்க்கையை நாசமாக்கிரும் இல்ல. அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் மனிதன் என்ன செய்யறான், சாதாரணமா அம்மாவை இழுத்து பயன்படுத்துறது, குடும்பத்தை இழுத்து பயன்படுத்துறது கேவலமா. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. யாருடைய மானத்திற்காவது எதிராக நான் பேசியிருந்தால் பஹாதா இருளி, இத என்னுடைய மானம் இருக்கிறது, பல் எக்தஸ மின்னி, என் மானம் போற அளவுக்கு நீங்களும் பேசிடுங்க. அவ்வளோ என்ன கண்டபடி திட்டு, நான் எப்படி திட்டினானோ அதை விட கண்டபடி நீங்க என்ன செஞ்சிருங்க, என்ன திட்டுங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத ரசூலுல்லாஹ் போய் அந்த சபையில கேட்கணும்னு இருக்கா? உன்னுடைய முன்பாவும் நான் மன்னிச்சிட்டேன், பின்பாவும் மன்னிச்சிட்டேன். அல்ல ரசூலுக்கு தானே உத்தரவாதமே கொடுத்தா. இந்த வசனத்தை சொன்னதே யாரு? ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க. சஹாபாக்களுக்கும் தெரியும் இல்ல. ஆனாலும் ரசூலுல்லாஹ் ஏன் பயந்தாங்க? நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதற்கு இதுவும் காரணமா இருக்குத. எது? பிற மனிதன் நம்மால் பாதிக்கப்பட்டால் நான் செய்யக்கூடிய துவாவுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிருமே. கேட்டாங்களே இல்லையா? அப்ப நம்ம துவா செய்யறோம், துவா செய்வதற்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம பிள்ளைகிட்டே நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட நம்ம எப்படி நடக்கிறோம். தப்பு பண்ணிட்டோமா, என்னைக்காவது பேசிட்டோமா, உடனடியாக நம்ம என்ன செய்யணும், யாரா இருந்தாலும் போய் இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்படி மன்னிப்பை வேண்டி விட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல வந்து கையேந்தணும்னு வைங்களேன், அல்லாஹ் அந்த துவாவுக்கு மதிப்பு கொடுப்பான். இது நம்ம அல்லாஹ்விட்ட மட்டும் நல்ல மாதிரி இருக்கிறது, மனுஷன்ட்டு எல்லா மனுஷனும் கெட்ட பேர்ல இருக்கிறது. இது எப்படி அல்லாஹ் நம்முடைய துவாவை எங்க ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்களா இல்லையா? இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது என்ற கிதாபுல 2256, அதே மாதிரி தாரமி என்ற கிதாபுல 2265. நான் நம்பர் சொல்றேன் பாத்தீங்கன்னா, சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த நம்பர் இருக்காது. ஏன்னா பதிப்புகள் வித்தியாசப்படும் போது நம்பர்களும் மாறிடும். ஆனா ஹதீஸ் ஆதாரபூர்வமானதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நடைமுறை வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்க இல்லையா? சொல்ல போனா சில சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் விட்ட சாபம், சிலருக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல செய்த பிரார்த்தனையால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வரலாற்று ரீதியிலேயே நம்ம அதை பார்க்கிறோமா இல்லையா? நீங்க புகாரியில 755வது ஹதீஸ்ல இதை நீங்க போய் புரட்டி பாருங்க. என்ன சம்பவம் வருது அதுல? ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கூஃபாவுடைய அதிகாரி. யாரு சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. யாரை இப்ப சொன்ன? ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் கூஃபாவுடைய அதிகாரியா இருக்காரு. அவரை பத்தி வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, ரிப்போர்ட் சொல்றாங்க. என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க? இவர் அதிகாரியா இருக்காரு. ஏன்னா ஒரு மார்க் அடிப்படையில் ஒரு பக்கம் வந்து ஒரு ஆள் அதிகாரியா இருந்தாருன்னு வைங்களேன், அவர் தான் தொழுகையெல்லாம் நடத்தணும், முக்கியமான அம்சங்கள் எல்லாம் அவர் தான் முன்னின்று நடத்தணும். அப்ப இவரை பத்தி வந்து கூஃபா வாசிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் வந்து ஆள் சரியில்லை,
இவர் வந்து என்ன செய்யறது இல்லை, கரெக்டான முறையில் அவர் வந்து தொழுவு வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, இவங்க தானே ஜனாதிபதி, அவரு ஒரு கூஃபாவுக்கு பொறுப்புதாரி, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால கம்ப்ளைண்ட் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, உடனடியா என்ன பண்றாங்கன்னா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதவியை தூக்கிடுறாங்க. பதவியிலிருந்து அவரை தூக்கிட்டு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவரை உடனடியா பதவியில போட்டுறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பதவியை தூக்கியாச்சு, வேற ஒரு ஆளுக்கு பொறுப்பை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி உன்னை பத்தி ரிப்போர்ட் எல்லாம் பண்றாங்க, நீ என்னமோ வந்து சரியான முறையில் நபி வழியில நீ தொழு வைக்கிறது இல்லையாம, இப்படியான குற்றச்சாட்டெல்லாம் வருத என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஃபஇன்னி குன்து உஸல்லி பிஹிம் ஸலாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அந்த மாதிரி தான் நான் தொலை வைக்கிறேன். அவங்க சொல்ற மாதிரி நான் என்ன செய்யல, நபி வழிக்கு மாத்தமாவெல்லாம் நான் தொலை வைக்கல அப்படிங்கிற விவரத்தை என்ன செய்யறாரு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் சொல்லிட்டு அவர் போயிடுறார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீதி செலுத்தணும், எந்த முறையில விசாரிக்கணும், எப்படி ஒரு நபரை குற்றவாளின்னு சொல்லணும், அப்படியான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தந்தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யலன்னா கரெக்டா நடக்கல. அது நீங்க இந்த சம்பவத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு குற்றச்சாட்டு வரும் யார் மேல, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேல. அப்ப என்ன பண்ணணும், குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் இவரையும் கூப்பிட்டு வச்சு கேட்கணும்ல, ஒண்ணுமே கேட்கல. குற்றம் வந்த உடனே ஆளை நீக்கிடுறாங்க, அவங்க வேற ஒரு ஆளை பொறுப்புல கொண்டு போய் போடுறாங்கல்ல. அப்ப இவருக்கு மன கஷ்டமா தான் இருக்கும், என்னடா இது ஒண்ணுமே விசாரிக்கவும் இல்லை. ரெண்டாவது கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஆனா அது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஜீர்ணிக்காது இல்ல, பதவியை தூக்கி போட்டா உட்காந்து விசாரிக்கிறது, முன்னாடியே கேட்டிருக்க வேண்டியதானே, அப்படியான ஒரு சிந்தனை வரத்தானே செய்யும். ஆனா இதையெல்லாம் வந்து சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யல, அதை எடுத்துக்கல. பெருந்தன்மையா என்ன சொல்லிட்டாங்க அவங்க, இல்ல நான் ரசூலுல்லாஹ் அடிப்படையில தான் நான் தொலை வைக்கிறேன்னு ஒரு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கூஃபாவுக்கு வந்து சில பேர்த்த அனுப்புறாங்க. ஏன்னா இவர் கூஃபாவுடைய அதிகாரி தானே, அங்க போய் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சில பேர்த்த அனுப்புறாங்க. கூஃபால போய் விசாரிக்கிறாங்க. யார பத்தி விசாரிக்கிறாங்க, யார பத்தி சொன்ன, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி. அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாமே நல்ல வார்த்தை தான் சொல்றாங்க அவரை பத்தி, எல்லாமே அவரை பத்தி அப்படியெல்லாம் இல்லையா, அவர் கரெக்டா தான் இருக்காரு, இப்படி நல்ல வார்த்தை தான் சொல்றாங்க. இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாங்க, அவர் யாருன்னு கேட்டா உசாமத் இப்னு கதாதா அபாசாதுன்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. இவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி கூஃபாவுடைய அதிகாரியா சாத் இப்னு அபி வக்காஸ் இருந்தார்ல, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அம்மா இதா நசத்துனா, நீங்க கேட்கறனால தான் நான் இந்த தகவலை சொல்றேன், நானா சொல்ல மாட்டேன். அவர் சொல்றது என்னது, கேட்டுட்டீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். இப்ப இன்ன சாதன் காணலா யசீரு பிஸ்ஸரியா, சாது இருக்கிறாரு பாத்தீங்களா, படையில உள்ளவர்கள்ட்ட நளினமாவே நடக்க மாட்டார். படைகள் இருக்கும்ல, போர் படைகள், அந்த மாதிரி சாது என்ன பண்ணுவாருன்னா போர் படையினர்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாரு, கடினமா தான் நடப்பாரே தவிர அவர்கிட்ட அந்த நளினங்கிறத கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது என்ன, வலா எக்ஸிமு பிஸ் சவியா, அதே மாதிரி பங்கு வைக்கக்கூடிய நேரத்துல வலா எக்ஸிமு பிஸ் சவியான்னு சொன்னா என்னது, பங்கு வைக்கக்கூடிய நேரத்துல சமமா பங்கு வைக்கிறது இல்லை. சமமா பங்கு வைக்கணும் இல்ல, அது அவருக்கு 100 ரூபா கொடுக்கறது, இவருக்கு 125 ரூபா கொடுக்கறது, அது ஆளை பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான குற்றச்சாட்டை சொல்றாரு. இது ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது வலா யாதிலு ஃபில் கலியா, தீர்ப்பு சொல்றதுல அவர்கிட்ட நீதி எல்லாம் கிடையாது. நீதி தவிர என்ன செய்யறாரு, அதாவது குற்றவாளி இல்லைன்னோ, குற்றம் செஞ்சவன அவன் நல்லவன் என்னோ, இதுக்கெல்லாம் அதுதானே அர்த்தம். இந்த மாதிரி 3 விதமான குற்றச்சாட்டுகளை என்ன செய்யறாங்கன்னா அவங்க சொல்றாங்க. இது யாரு காதுல விழுது, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செவிக்கு வருது, உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, அவர்கிட்டயே போறாரு. யார்கிட்ட,
குற்றம் சுமத்திய ஆள் பேர் என்னது? வரலாறு கவனிக்கிறீங்களா இல்லையா? யார் அவரு? அப்பாஸா. அவர்கிட்ட போயே சொல்றார், அமா வல்லாஹி லது அன்னபி சலாஸ், அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றேன், உனக்கு எதிராக நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்விட்ட நான் துவா செய்வேன். உனக்கு எதிராக நான் என்ன செய்ய போறேன்? அல்லாஹ்விட்ட நான் துவா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் அல்லாஹ்ட்ட கையேந்திராரு பாருங்க. அல்லாஹும்ம, இறைவா, இன்கான அபுதுக ஹாதா கதிபன் காம ரியான் வ சுமா, இந்த அடியார் அவருக்கு பேரு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என் மீது பொய் சொல்லி இருந்தால், அதான் இந்த மாதிரி ஒரு அதிகாரியை பத்தி ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்றான்னு வைங்களேன், அந்த ஆள் பேர் பிரபலியம் ஆயிரும்ல. முதல்வரை பத்தி நான் பயங்கரமா ரிப்போர்ட் பண்றேன்னு வைங்களேன், நானும் முதல்வர் அளவுக்கு நான் பிரபலியம் ஆயிருவேன்ல. இந்த நோக்கத்துக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு? நம்ம மேல இட்டு கட்டினார் என்று சொன்னால் நீ என்ன பண்ணு? ஃபாதில் உம்ரஹு, அவருடைய வாழ்நாள் இருக்குல்ல நல்ல நீளமாக்கி கொடு. இவர் செய்யக்கூடிய பத்துவா பாருங்க, என்ன பத்துவா? அவருக்கு 50 வயசுனா ஒரு 100 வயசு வரையும் அவரை வாழ வச்சது. இப்படி அல்லாஹ்விட்ட பத்துவா செய்யறார். விளங்குதா உங்களுக்கு? ரெண்டாவது, இதுல என்ன பத்துவான்னு உங்களுக்கு தெரியல, அதான் அவர் சொல்றாரு, வாத்தில்லு ஃபக்ரஹு, நல்ல வறுமையை கொடுத்துரு. 100 வயசு முடிய வாழணும், வறுமையோட வாழணும். அதுக்கு பேசாம இருக்கலாம்ல. வறுமை தானே ஒரு மனிதனுக்கு வந்து பயங்கரமான சிரமமே என்னது? வறுமை தானே. அப்ப இவருக்கு ஆயுள நீ நல்லா கூட்டிரு, ஆனா அவர் வாழ்நாள் ஃபுல்லா என்ன செய்யணும்? வறுமையில தான் கிடக்கணும். இப்படி துவா செய்யறாரு. அதே மாதிரி பல சோதனைகளை அவருக்கு நீ கொடுத்துரு. அவர் முன்னாடியே தான் இந்த பத்துவா நடக்குது. இப்படி பத்துவா பண்ணிட்டு அவர் போயிட்டார். இவர் ஏன் இந்த அளவுக்கு வந்து பத்துவா கொடுக்குறாரு? அவருக்கு அவ்வளவு மனவேதனை. என்னடா இதை நம்ம அவ்வளவு நல்லாட்சி கொடுத்தோம், நபீல் நாயத்தோட நம்ம நெருக்கமா இருக்கோம், சுவனத்துக்கு செல்லக்கூடியவர்கள் தானே இவங்கெல்லாம், நம்மளை பத்தி இந்த மாதிரி வந்து தப்பா சொல்லிட்டாங்க, ரொம்ப வேதனை. அது திருடுறவனை நீங்க திருடன்னு சொன்னேன்னு வைங்களா, அவனுக்கு கோவம் வராது. வெளியே அப்படி வார்த்தையில் அப்படி இப்படின்னு சொல்லிக்குவானே தவிர, மற்றபடி அவன் நம்ம செஞ்சதானே அவன் சொல்றான்னு அவன் சொல்லுவான். திருடாத ஒருத்தவனை பிடிச்சி திருடான்னா எரிச்சல் வருமா இல்லையா? அப்ப இந்த சஹாபி எப்படிப்பட்ட நிலையில உள்ளவர்? அந்த சஹாபியை போட்டு இப்படி சொல்லும் போது அவருக்கு என்ன ஆகுது? ரொம்ப வேதனைப்பட்டு சாபத்தை கொடுத்துட்றாரு. என்ன ஆகுது? கடைசியில் அந்த ஆளை பத்தி சொல்றாங்க, வகான பாது இதா சுயில யகூலு ஷேகுன் கபீருன் மப்தூனுன். அந்த ஆள் இருக்கிறாருல்ல, எந்த ஆளு? அபாசாது. ரொம்ப வயசான நிலை வரைக்கும் அவர் இருந்தான். பெரிய ஒரு முதுமையான வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது முடி அவருடைய வாழ்நாள் இருந்தது. அந்த ஆளே சொல்றாரு, அசாபத்தினி தாவத்து சாத், நம்மளுக்கு எது அந்த சாது சாபம் போட்டார்ல, என் வாழ்க்கையில பழிச்சு போயிடுச்சுப்பான்னு அப்படி சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா கண்ணு முன்னாடி சாபம் போட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை பத்தி இவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தானே அர்த்தம். அர்த்தம் என்னது? இவரை பத்தி இவர் சொன்னதெல்லாம் பொய். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவரை மாத்தினது தப்புன்னு தானே அர்த்தம். அவங்க எந்த அடிப்படையில எந்த காரணத்துக்காக நீ மாத்தினாங்கன்னு அதை நம்ம அதை பார்க்க தேவையில்லை. சம்பவம் என்னது? அதை சாபத்துக்கு உள்ளாயிட்டான்னு சம்பந்தப்பட்ட நபரே சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்துல் மலிக்ங்கிறவர் சொல்றாரு, இதா ரைத்துஹு பாதகது சக்தின் ஹாஜிபுஹு அலா ஐனைஹி மினல் கிப்ரி. அது என்னன்னா, அவருடைய அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, புருவம், அதெல்லாம் அப்படி கண்ணெல்லாம் ரொம்ப மூடி அசிங்கமா இருக்குமா. ரொம்ப வயசான ஆளு, இந்த புருவமெல்லாம் அப்படி கீழே தொங்கி என்ன ஆகும்? ரொம்ப அசிங்கமா, கண்ணு கரெக்டா தெரியாது. இந்த கண்ணு கரெக்டா தெரியாத காரணத்தினால அவரு என்ன பண்றாருன்னா, ரோட்ல நடப்பாரு. அது ஜவாரி பி துருக்கி யக்மிசுன்ன, தடுமாறு தான் நடப்பாங்க. போய் இடிப்பார். யாரு மேல இடிப்பாருன்னா பொம்பளை மேல அடிச்சிருவார். அப்ப அது ஒரு கேவலம் தானே. அது ஒரு தடவை இடிச்சா பரவாயில்ல, அவர் நடைபாதையில போகும்போதெல்லாம் ஒரு பெண் மேல இடிச்சா சும்மா விடுவாங்களா? இந்த மாதிரி அவர் மூத்தா போனா நான் பார்த்தேங்கிறார். யாரு? மாலிகிங்கிறவர். எதுக்கு நம்ம இதை சொல்ல வர்றோம்? ஒரு சஹாபி போட்ட சாபம் அது. அவருடைய மனசு கஷ்டப்பட்டு போட்டாரு பாத்தீங்களா, வாழ்நாள் முன்னாடி எல்லாம் காட்டிட்டானே. இது வரலாறுல இடம் பெற்று தான் இருக்குது. புகாரில நான் இந்த நம்பரை சொன்னல, என்ன நம்பர் சொன்னேன் நினைவு இருக்கா? சொல்லுங்க. 755. புகாரியில 755. இதெல்லாம் நம்ம கவனமா பார்க்கணும். நம்ம அல்லாஹ்விடத்தை நம்ம துவா செய்யறோம், அல்லாஹ் நம்மளை ஏத்துக்கலையே, துவா ஏத்துக்கலைன்னு மட்டும் இல்ல, நாம என்ன மாதிரியான நிலையில பிற மனிதன் நம்ம நடக்கிறோம். இது மாதிரி நிறைய சம்பவம் இருக்கிறது. இது ஒரு சம்பவம் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறேன்.
ஆனா நிறைய சம்பவங்கள் என்ன இருக்குது, பிற மனிதன் பாதிக்கப்படுகின்ற விதத்துல, மனசு கஷ்டப்படக்கூடிய விதத்துல நம்ம நடந்தோம்னு சொன்னா நம்மளுடைய துவாவை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இது ஒன்னாச்சு. ஏற்கனவே சொன்னது ஒண்ணு தாமதமாக்கி தருவான், அல்லது நம்ம கேட்ட துவாவோட சிறப்பானதை அல்லாஹ் தருவான், இல்லைன்னா மறுமையில தருவான். துவா நீளுவதற்கு இதெல்லாம் காரணம், பிற்படுத்துவதற்கு இதெல்லாம் காரணம். இப்ப ஒரு காரணம், இது நாலாவது காரணம். என்ன காரணம்? நம்மால பாதிக்கப்பட்டால் நம்மளுடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். விளங்குச்சா இல்லையா? இப்ப நாமளே தானே குற்றவாளி. அதே மாதிரி இன்னொரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லைசல் வாசிலு. அது சம்பந்தமா அதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் பார்த்துருவோம். இன்னொரு ஹதீஸ்ல, மாமின் முஸ்லிமின் எதுவுல்லாஹ் பிதாவா, அல்லாஹ்விடத்துல ஒரு முஸ்லிம் துவா செய்யறான். அப்படி செய்யும் போது லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்தியத்து ரஹ்மீன், அவன் எந்த விதமான பாவமும் செய்யல, உறவுகளையும் அவன் துண்டிக்கல. இந்த மாதிரியான நிலையில அவன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தால் நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். இருந்து நமக்கு என்ன விளங்குது? ரெண்டு இருந்தா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஒண்ணு பாவம் செய்யறது, பெரும்பாவத்தை நம்ம பண்ணிட்டு இருக்க பாவத்தை செஞ்சு செஞ்சு அல்லாஹ்ட்ட சும்மா கையேந்திக்கிட்டே இருந்தா, அல்லாஹ் சொல்றதை கேட்டுட்டு நம்ம நடக்கணும்ல. பாவம் செஞ்சாச்சு, மறுபடியும் திருந்தணும்ல. திருந்தி போட்டு மறுபடியும் அதே காரியத்தை பண்ணிட்டு இருந்தா நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்ட்ட வலு இருக்குதா? இப்படி இருந்தாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான். இன்னொன்னு என்ன? உறவை துண்டித்திருந்தால், அம்மாட்ட சண்டை, அப்பாட்ட சண்டை, மாமாட்ட சண்டை, மருமான்ட்ட சண்டை, மாமியாட்ட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை. பக்கத்து வீடு கூட நம்மளுடைய உறவுல வராது. உறவுன்னு என்னது? நாம் திருமணம் செய்வதன் மூலமாக யாரெல்லாம் இணைகிறார்களோ அவங்கெல்லாம் தான் உறவு. பிறகு உங்களுக்கு ஆமா ரத்த பந்தம். இந்த ரத்த பந்தத்தவர்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்கள்ட்ட நம்ம கரெக்டா நடக்கணும். அவர்களை துண்டிச்சுக்கிட்டு, சில பேர் அதை பெருமையா சொல்றான்ல, நல்லா என் மாமாட்ட பேசி ஒரு 10 வருஷம் இருக்குங்க, அவர் வீட்டு வாசல கூட நம்ம இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கே நான் போலையே, இது பெருமையா சொல்றாங்க. நான் கல்யாணத்துக்கே நான் போலையே, அவர் மூஞ்சியை பார்த்தா நான் திருப்பிக்குவேன். இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? பெருமையா சொல்ல, ஜன்மப்பாக மாதிரி. இப்படிப்பட்டவர்கள் பிரார்த்தனை பண்ணா அல்லாஹ் ஏத்துக்குவானா? எல்லாத்தையுமே புறக்கணிப்பான் இல்ல. இவன் எதை முக்கியமான துவான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறானோ அந்த முக்கியமான துவாவை புறக்கணிக்கிறதுக்கே இது மூல காரணமாயிரும் இல்ல. இன்றைக்கு நம்மளுடைய உறவுகள் நம்மள்ட்ட எப்படி இருக்குது? அனுசரணையோட நம்ம இருக்கிறோமா? நாம எப்ப மூத்தா போவோம்னு நம்ம சொந்தக்காரனே எதிர்பார்க்கிறானே, அவனால மண்டையை போட்டாதாங்க சரியாகும், குடும்பமே அவனாலதான் விளங்காம கிடக்குது அப்படின்னு பேசுறாங்கல்ல. அப்ப இந்த மாதிரியான நிலையில நம்மளுடைய நடவடிக்கையில இருக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய பிரார்த்தனையை அதனால் அடிபட்டு போகுது. அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கமே இதனால கெட்டு போகுது இல்ல. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தேகமும் வருங்க. நாம உறவுட்ட கரெக்டா தான் நடப்போம், அவங்க கரெக்டா நடக்க மாட்டாங்க. அப்படி சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மன கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸல் வாசிலு பில் முகாஃபி, அதாவது உறவை பேணுதல் என்பது உதவி செய்யறவனுக்கு பதில் அளிக்கிறது இல்லை. ஒருத்தன் உதவி செய்யறான்னு வைங்களேன், அவன்கிட்ட போய் ஒட்டி இருக்கிறதுக்கு பேரு உறவை பேணுதல் என்பது இல்லை. வலாக்கின்னல் வாசிலு அல்லதி இதா குத்தியத்து ரஹ்முஹு வஸலஹா, யார் உன்னை துண்டிக்கிறானோ, இது புகாரியில 5991வது ஹதீஸ்ல பார்க்கலாம். உங்களை வெறுக்கிறான், உங்களை விட்டு நீங்கிறான், அவங்கள்ட்ட போய் நீங்க ஒற்றைய பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான உறவை மதிக்கிறது. உறவை மதிக்கிறதுன்னா நம்ம உறவை மதிக்கிறதுங்கிறதுக்கு 2 இலக்கணம் தான். ஒண்ணு என்ன? யாராவது மூத்தா போயிட்டாங்களா, சரி லாஸ்ட்ல கபூர்ல வைக்கும் போது சும்மா இதென்ன தீதாரையாவது பாட்டு வந்துடுவான் அப்படின்னு அந்த லாஸ்ட் நேரம் போவான். இன்னொன்னு என்ன? கல்யாணத்துக்கு போறோம். ஒண்ணு கல்யாணத்துல தான் நம்மளுடைய சொந்தம் வரும், இன்னொன்னு கருமாரியில வரும். வரத்தானே செய்யுது. இது 2 இந்த மாதிரியா லட்சணத்துல நம்ம உறவு இருக்கிறது. ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க? ஒன்னு அவங்க வெறுத்தாலும் சரி, நீ எப்படி இருக்கணும், நீ எந்த மாதிரி அவர்களை அனுசரிச்சு போனோம், நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்ட்ட அது சம்பந்தமா ஒரு ஆள் என்ன செய்யறாரு, யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்தன், ரசூலுல்லாஹ்ட்டே கேட்கிறாங்க, எனக்கு சில சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அசிலுகும் நான் ஒட்டி ஒட்டி தான் நான் வாழ்றேன், ஆனா அவங்க என்னன்னா எட்ட ஓனி என்னை வெட்டி விடுறதுக்கே அவங்க பாக்குறாங்க. நான் ஒட்டி ஒட்டி போறேன்,
அவங்க என்ன செய்யறாங்க? வேணாம், உன்னுடைய உறவு வேணாம். இப்படிப்பட்ட நிலையில அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அஹ்சின் இலைஹிம், அவர்கள் விஷயத்துல நான் வந்து ரொம்ப ஒரு ஹிக்மத்தோட நல்ல உபகாரம் தான் பண்றேன். யுசீஊன இலைய, அவங்க செய்யறது எல்லாம் எனக்கு வந்து மனசு என்ன செய்யுது, வலிச்சுக்கிட்டே இருக்குது. நான் நல்லதான் பண்றேன், ஆனா அவர்களுடைய சொல்லு எனக்கு வேதனை ஏற்படுத்துது, அவர்களுடைய செயல் எனக்கு வேதனை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட சொந்தக்காரங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சொல்றார், வஹலும் மன்ஹும் யஜஅலூன அலைய, நான் வந்து சரியா நடக்கிறேன், ஆனா அவங்க நடக்கிறது எல்லாமே மடத்தனமாவே நம்மள்ட்ட நடந்துட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்த்தா என்னடா ரொம்ப இவ்வளவு மடத்தனமா நடக்கிறாங்களே, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாத்தீங்களா, இப்படியெல்லாம் நடக்கிறாங்க. நான் என்ன பண்றதுன்னு தான் கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நீ கரெக்டா இருக்கு, உன்னுடைய கடமையிலிருந்து நீ தவறிடாத. நம்ம ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணுமா, அவங்க வெட்டி போறாங்க, நம்ம என்ன செய்யறது? முக்கியமான இப்ப உதாரணமா நம்ம வீட்டுல விசேஷம் இருக்கா, அவங்க நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க, நம்ம ஒதுங்க தேவையில்லை. நீ யாருக்கு 4 பேருக்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு நீ அழைப்பு கொடு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நீ பண்ணு. நீ என்ன செஞ்சிடாத, அவன் இப்படி இருக்கிறாங்கிறனால நீ மாறி இருந்துறாத, ஏன் ஓதுவா ஏற்கப்படாதுங்கிறான். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது காரணம் என்ன? காத்தியுர் ரஹ்மி பின்னார், உறவை துண்டிப்பவன் அவன் நரகத்தை சார்ந்தவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன. அது பேரே பாத்தீங்கன்னா உறவுன்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு அரபுல என்ன வார்த்தை? அரபுல என்ன வார்த்தை? அஹுன்னா சகோதரன். உறவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ரஹம். ரஹம்னா என்னது? ரஹ்மான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஹ்மான் என்னது? கருணை. உறவுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் பாருங்க, ரஹமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவாங்களா இல்லையா, இர்ஹம் மன்ஃபில் அர்லி. இர்ஹம், இர்ஹம்னா நம்ம அந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டினால், துர்ஹம் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு கருணை காட்டுவான். அப்ப அந்த ரஹ்மானுங்கிறதே வந்து கருணைன்னு, அதனுடைய அந்த அர்த்தமே கருணை தான் உறவுக்கு. இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டுமில்ல, அரபுலயே அதுதான் இருக்கா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னாங்களா இல்லையா? மற்றபடி அவங்க தப்பா நடக்கிறாங்களா, அவங்க செஞ்சதுக்குள்ள கூலிய அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க போறான். நீ என்னத்துக்கு அதுக்காக வருத்தப்படுற, நீ என்னத்துக்கு ஒதுங்குற? அவங்களுடைய துவா பல விஷயங்கள் அங்கீகரிக்கப்படாது, அந்த காரணத்தை அவங்க சிந்திக்கல. நீ என்ன பண்ணு, இதை உணர்ந்து உன்னுடைய விஷயத்தை மாத்தின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இவைகளை எல்லாம் உள்வாங்கி அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நீ சொன்ன மாதிரி எதன் மூலமாக நீ வந்து துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதுல எல்லாம் நான் தவறுதான் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனை விஷயத்துல என்னவெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் பின்பற்றக்கூடியவனாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ்விடத்துல முறையிட்டு நாம பிரார்த்தனை செய்தால் எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்கத்தான் செய்வான். அல்லாஹ்வுக்கு என்ன கஷ்டமா? எனக்கு தான் உங்களுக்கு கொடுக்குற கஷ்டமா இருக்கு, அல்லாஹ்வுக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்ங்கிறேன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் அன் யகூல லஹு குன், அவ்வளவுதான். குன்னுங்கிற ஒத்த வார்த்தை தான். எதை நாம் நாடுகிறோமோ அல்லாஹ் சொல்ற ஒரே வார்த்தை என்ன? குன்னுன்னு ஆயிரம், அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரம்மஜத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பயங்கரமா முயற்சி இல்லாம பண்ணா குன், அது ஆகுதா இல்லையா? அதனால அல்லாஹ் வந்து கருணையாளன் தான், அதை நல்லா நம்ம விளங்கி கொள்ளணும். நம்மளுடைய இந்த தவறான நடவடிக்கையால் நம்முடைய துவாக்கள் வந்து அடிபடுதே தவிர அல்லாஹ் யாரு? கருணையாளன். உலகத்துல அல்லாஹ் திற்றவனுக்கே அல்லாஹ் உணவு கொடுத்துட்டானுங்க இருக்கிறான். பாக்குறீங்கல்ல, அல்லாஹ் சாமிங்கிறான், குல்லா சாமிங்கிறான், அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டான் இருக்கிறான். ஒரு பாவிக்கே இறைவன் அருள் செய்யும் போது அல்லாஹ்வுடைய அடியாராக நடக்கக்கூடிய உனக்கையும் அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான். வரலாறுகளை நீங்க படிக்கிறீங்கல்ல, மறுமை சம்பந்தமாக கூட படிக்கிறீங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, மறுமையில அதை கூட சொல்லி காட்டுறாங்க. மறுமையில வந்து ரொம்ப அந்த கடுகளவு ஈமான் உள்ளவனெல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவனெல்லாம் நரகத்துல கிடப்பான், தண்டனை அனுபவிக்கணும்ல. எல்லா தண்டனையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஒருத்தர் என்ன செய்வான்னா அந்த நரகத்திலிருந்து இப்படி கை காலெல்லாம் இப்படி இழுத்து இழுத்து வெளியே வருவான். விடுதலையாகி வர்றது வேற ஒன்றும் இல்லை, சிறைச்சாலையில் விடுதலையாகி வெளியே வர்றாங்கல்ல, அதே மாதிரி அவனுடைய நரக தண்டனையெல்லாம் முடிஞ்சு என்ன செய்யறான், அப்படி கை காலெல்லாம் அப்படி இழுத்து அப்படி வெளியே வர்றான். வெளியே வந்துடுறான், நரகத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 6571 நம்பர்ல இருக்கிறது.
அப்படி வெளியே வந்துட்டானா ரஜுலுன் யஹ்ருஜு மினன் நாரி கபுவன், இழுத்தடித்த நிலையிலே நரகிலிருந்து ஒருத்தன் வெளியேறுவான். பயக்கூலுல்லா, அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா இதுஹப் பதுகுலில் ஜன்னா, நேர சொர்க்கத்துக்கு போயிடலாம், முடிஞ்சு போச்சு. இல்ல நீ செஞ்ச தப்புக்கு நம்ம தண்டனை கொடுத்தாச்சு, இன்னது தேவையில்லாம் மீன் இருக்கிற சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அதுல உடனடியாக காட்டுவானா. அதாவது என்னன்னா, நீ செஞ்ச தண்டனை முடிஞ்சு போச்சு, உனக்கு சொர்க்கம் கிடையாது, நீ உனக்கு நரகம் இல்லாம வேணா நீ இருக்கலாமே தவிர சொர்க்கம் கிடையாதுன்னு நல்லா சொல்ல வேண்டியதானே. இவன் தான் சொர்க்கத்துக்குரிய ஒரு காரியம் பண்ணலையே, அதனாலதான் அவன் நரகத்திலேயே கிடந்தான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், அப்படியெல்லாம் குர்ஆன்ல கடுமையான முறையில் எச்சரிக்கை பண்ணாலும் அல்லாஹ் ரஹ்மானுங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படுதா இல்லையா, சொர்க்கத்துக்கு போங்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அந்த சொர்க்க வாசல் இருக்கும்ல, அங்க போய் இப்படி டோரை திறப்பான். அங்க ரொம்ப ரசா இருக்கு, சொர்க்கமே வந்து கூட்டமா இருக்கு, உள்ள நுழைய முடியாது, இவனுக்கு உள்ள கால் வைக்கிறதுக்கு அங்க இடமே இருக்காது. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், சொர்க்கத்துக்குள்ள போங்கிறான். அப்ப மறுபடியும் என்ன செஞ்சான், உள்ள சொர்க்கத்துக்குள்ள போக முடியாம மறுபடியும் அல்லாட்ட வந்துடுறான். அல்லாஹ் மறுபடியும் என்ன சொல்றான், இல்ல நீ சொர்க்கத்துக்குள்ளே போங்கிறான். மறுபடியும் போறான், ரெண்டாவதும் போறான். ரெண்டாவது போனான்னு அவனுக்கு ரஷ்ஷா தெரியுது, ரொம்ப ஒரு கூட்டமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த போத்தீஸ்ல இருக்கிற கூட்டம் மாதிரி என்ன செய்யுது, அப்படி அப்படி ஃபுல்லா நெருக்கம், இதில் நம்ம காலே வைக்க முடியல, நம்ம எப்படி சொர்க்கத்துக்குள்ள போறது. மறுபடியும் அல்லாட்ட வர்றான். மறுபடியும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாட்ட வந்து அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்விட்டே வந்து அவன் கேட்கறான். என்ன கேட்கறான், யா ரப்பி வஜத்துஹா மலானி, இறைவன் நீ நல்ல கிண்டல் பண்ற, தப்பு செஞ்சது உண்மைதான், ரொம்ப கிண்டல் பண்றிய, கேலிதானே பண்ற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவனுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை காட்டுறான். வேற ஒண்ணும் இல்லை, சொர்க்கம் நிறைஞ்சா கிடக்கும் அப்படி இல்லையில. ஆனா என்னன்னா, சும்மா அல்லாஹ் வந்து தன்னுடைய அந்த ரஹ்மத்தை வெளிப்படுத்துவதற்கு சும்மா அந்த அடியான்ட்ட வந்து விளையாடுறது. நாம அல்லாஹ்வை நினைக்கணும் ஒரு கொடூர மாதிரி, அப்படித்தானே கடவுளையே அப்படித்தானே அறிமுகப்படுத்துறான். கடவுள் சொன்னா இப்படி பள்ளி இப்படி இருக்கிற மாதிரி, ஒரு குழந்தைய போட்டு மிதிச்சு கடவுள் இப்படி நிக்கிற மாதிரி, வேலை புடுங்குற மாதிரி, இப்படி எல்லாம் இருந்தா எவன் கடவுள்கிட்ட நெருங்குவான். ஆனா இதையெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, என்னடா இவ்வளவு அளவற்ற அருளாளன் என்பதற்கான விளக்கங்கள் தான் இந்த ஹதீஸ் எல்லாம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், சரி இப்ப போய் பார், இவன் போய் நுழையறான். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், இதுஹப் பதுகுலில் ஜன்னா இன்னலக மிஸ்லு துன்யா வஅஸரத்து அம்சாலிஹா, உனக்கு சொர்க்கத்துல இடம் இருக்குது. எந்த அளவுக்கு அந்த இடம், நீ பாக்குறீல உலகம், உலகத்திலேயே நம்ம பல இடத்தை பார்க்கல, விளங்குதா உங்களுக்கு, பக்கத்துல திருவனந்தபுரத்திலேயே இருக்கக்கூடிய இடத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ற, அவனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு பாவி, நன்மையே செய்யல, கடுகளவு ஈமான் மட்டும்தான் அவனுக்கு ஒட்டி இருக்குது. லாஸ்ட் அல்லாஹ் வெளியெடுத்து என்ன சொல்றான், இந்த உலகம் எவ்வளவு பெருசோ இதே மாதிரி 10 மடங்கு பெரிய இடம், கற்பனைக்கே நமக்கு எட்டலையே, அது உனக்கு சொர்க்கத்தில் இருக்கு. அந்த பாருங்க தெரியுதா, அதுவும் சொர்க்கம், நீ போய்க்க. அல்லாஹ் அனுப்புவானா இல்லையா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்றாங்களே இல்லையா. அப்ப அளவற்ற அருளாளன், அவனுக்கு நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் தூக்கி குப்பையில போடணுங்கிற எந்த அவசியமே இல்லை. இதை இன்னைக்கு முஸ்லிம்கள் உள்வாங்கி இருக்கிறாங்களா? உள்வாங்கி இருந்தால் இறைவனுக்கே இணை வைக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறி இருப்பார்களா? சொன்ன தலையில ஏறலையே. அல்லாஹ் மேல ஏற்படக்கூடிய அதிருப்தி தானே இந்த இணை வைத்தல் எல்லாம். பள்ளிவாசல்லையே வந்து கபரை கட்டி தானே வச்சிருக்கீங்க, எத்தனை நாள் சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறீங்களே, ஒதுங்க மாட்டேங்கிறீங்களே, வச்சிருக்கிறீங்களே கபரை. அல்லாஹ்விட்ட நீங்க வந்து அந்த இடத்துல கேட்கறீங்க, பள்ளிவாசல் வெளியே விட்டு வந்து அவரை கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஆத்திரம். என்னடா நான் என்ன பத்தி அவ்வளவு கருணையாளன் இப்படியெல்லாம் நான் விளக்கி இருந்தும் கூட நான் என்னமோ கருணைக்கு அப்பாற்பட்டவன் போய் நீ அடியாட்டு போய் கேட்டுட்டு இருக்கிற. அல்லாஹ் ஆத்திரம் வர்றது நியாயம் தானேங்க. இந்த சிறுக்க வந்து அல்லாஹ் பெரும்பாவன்னு சொல்றான்ல, அது வந்து சரிதானே. இதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் என்ன செய்யணும், சொல்ல போனா சிறுக்குங்கிறது தான் பெரிய பாவம். 50 வருஷம் சிறுக்க வச்சுட்டான், நாளைக்கு மூத்தா போறான், இன்னைக்கு திருந்திட்டான், அவன் 50 வருஷம் வச்ச சிறுக்க கூட அல்லாஹ் மன்னிச்சான். இப்ப எவ்வளவு பெரிய கருணையாளன்னு பாருங்க. இணை வைப்பவனுக்கு தான் நிரந்தர தண்டனைன்னு அல்லாஹ்வே சொல்றான். ஆனா அந்த இணை வைப்பை ஒருவன் 50 வருடம் வைத்து விட்டு இன்னைக்கு அவனுக்கு தப்புன்னு தெரியுது, இந்த குர்ஆன் வசனம் மூலமாக நபிகள் நாயகத்தினுடைய இந்த செய்தியின் மூலமா தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்னு ஒதுங்கிட்டான், அடுத்த நிமிஷமே மௌத்தா போயிட்டான், சோனவாசி. காரணம் என்ன, அவனுக்கு அல்லாஹ் அருள் பண்ணும். அதனால அல்லாஹ் என்பவன் மிகப்பெரிய அருளாளன். இந்த அருளாளனிடத்தில் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக, குறிப்பா இந்த ரமதான் மாசத்துல. இன்றைக்கு தானே இறுதி, 29 சொல்றாங்க, பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறீங்கல்ல,
முடிய போகுதுன்னு. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும், நல்லோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதான் சம்பந்தம் என்ன சொல்றாங்க, காண எதுவுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல வந்து அவங்க 6 மாசமா என்ன செய்வாங்களாம், ரமலான் வர்றதுக்கு முன்னாடி 6 மாசம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ரமலானே வருக வருக நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி 6 மாசம் பிரார்த்தனை. ரமலான் முடிஞ்சு போச்சு, மீதி 5 மாசம் என்ன பிரார்த்தனை, யா அல்லாஹ் இந்த ரமலானில் நாங்கள் செய்த நல்லறங்கள் இருக்க அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. 6 மாசம் இதுல இருந்தாங்க, ரமலான வரவேற்பதில்லை. மீதி 6 மாசம் நாம செஞ்ச அமலை வந்து அல்லாஹ் ஏத்துக்குவானா, ஏத்துக்கிட்டானா, இறைவனுடைய தொடர்புலயே இருந்ததாக வரலாறுல நம்ம பார்க்கிறோமே இல்லையா. அதனால 2025 மாறி இந்த 2026 ரமலான் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு நாசமாயிரவே கூடாது. அளவற்ற அருளாளன்ட்ட கையேந்தி குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, மக்களுக்காக, ஊருக்காக, பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காக, நமக்காக வேண்டி இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னாங்களே அந்த நபிமார்களுக்காக, அனைவருக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மன உருகுதல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, உருகுதலோட இன்ஷா அல்லாஹ் நாம் பிரார்த்தனை செய்வோம். அதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் மறுமை வெற்றியை பரிபூர்ணமாக தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த தொடர் உரையை இத்தோடு இன்றைய தினத்தோடு நாம் நிறைவு செய்வோம். ரப்பனா இக்ஃபிர் லனா வல் இஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরা ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.